ஏய் சமீர், என்ன சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது? அவ ஏன்டா கேக்குற? என் வாழ்க்கை ஃபுல்லா துக்கமும் கவலையும் நிறைஞ்சு கிடக்குடா. நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை நீ தினந்தோறும் ஓதிட்டு வா. எந்த கவலை துக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் உன்னை விட்டு நீங்கிவிடும். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு என்று யார் கூறுவாரோ, எவ்வளோ பெரிய கவலை துக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் அது அவரை விட்டு நீங்கிவிடும் என்று. சமீர், சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவா, வேற ஒன்றும் இல்லை. நீ சொன்ன அந்த திக்கரை 3 மாசமா நான் தொடர்படியா ஓதிட்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். என்னுடைய வாழ்க்கையில இப்ப கஷ்டமும் துக்கமும் இல்லாம சந்தோஷமா மன நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மாஷா அல்லாஹ். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்று சொன்னால், எந்த ஒரு அமலை செய்தாலும் இஸ்திகாமத் தொடர்படியாக செய்தால் நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியானாகவும், எந்த நோக்கத்திற்காக அந்த அமலை செய்தோமோ அதையும் நாம் பெறுவோம் என்று இதிலிருந்து தெரிய வருகிறது.